ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தரோட வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமும் ரியல் எஸ்டேட் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் பெஸ்ட்டுன்ட்டு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு மிஸ்லீடான வீடியோவாக எனக்கு தெரிஞ்சு அதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடை கட்டி அதை வாடகை கொடுத்தா 10,000 to 15,000 அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து வாடகையாக கிடைக்கும். இதே நீங்கள் வெறும் 9 lakh மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6,500 to 7,000 வரைக்கும் மந்த்லியாக கிடைக்க போகுது. அப்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் பேரும் அதில் அவங்க சொல்லலை. போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் பிளான் இதில் வந்து 7.4% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதில் அவங்க சொல்லியிருக்க மிஸ்லீட் என்னன்னா, அப்ரிசியேஷனுங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டுங்கிறது நீங்கள் இப்போ 50 லட்சத்துக்கு வாங்கிருந்தீங்கன்னா ஒரு 5 yearsோ இல்லை 10 years கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 crore இல்லைன்னா 2 crore கூட இருக்கும் சில பிளேஸில். அப்படி இருக்கும்போது அது அப்ரிசியேஷனுங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் உங்களுக்கு இப்போ 9 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 9 lakh வந்து 5 years ஆனாலும் உங்களுக்கு அதே அமௌண்ட் தான் இருக்கும். உங்கள் கேபிட்டல் உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் 5 years வந்து மறுபடியும் ரினியூ பண்ணி நீங்கள் திரும்ப அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு இருக்கும். இங்கே அப்ரிசியேஷனுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே நாங்கள் பார்த்துட்டு எதில் பெஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத திங்க் பண்ணணும்.